சுவையும் மணமும் ஆரோக்கியமும் நிறைந்த முந்திரி பருப்பு கூட்டு. தண்ணியை சூடு பண்ணி தனியாக எடுத்து வைத்து அதில் முந்திரி பருப்பை போட்டு வைத்துக்கணும். ஒரு 15லேருந்து 30 நிமிடம் வரைக்கும் தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு வைத்திருக்கலாம். அதன் பிறகு எடுத்து முந்திரி பருப்பினுடைய மேல் தோலை உரித்து எடுத்துக்கொள்ளணும். காணொலியில் பார்க்குற மாதிரி முந்திரி பருப்பினுடைய தோலை உரித்து எடுத்துக்கொள்ளணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உரித்தெடுத்து வைத்திருக்காங்க. இதே போல் நம்ம உரித்தெடுத்துக்கணும். அழகாக உரித்தெடுத்து வைத்திருக்காங்க. இந்த முந்திரி பருப்பை பயன்படுத்தி தான் கூட்டு தயார் பண்ண போகிறோம். கூட்டுக்கு கத்திரிக்காயையும் சேர்த்து பயன்படுத்த போகிறோம். தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தேவை, பூண்டு தேவை, அப்புறம் முருங்கைக்காய், ஒரு தக்காளி, சட்டி பானையில் நம்ம செய்ய போகிறோம். அப்போ தான் சுவை கூடுதலாக கிடைக்குங்கிறதுனால சட்டி பானை பயன்படுத்தி செய்ய போகிறோம். இப்பொழுது சட்டி பானையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பை பற்ற வைத்திருக்கோம். இப்போ லேசாக அப்படியே தண்ணி சூடானதுக்கு பிறகு கட் பண்ணி வைத்திருக்க ஒரு முருங்கைக்காவை தண்ணியில் போட்டுறோம். இப்போ முருங்கைக்காய் வெந்துக்கிட்டுருக்கு. இப்போ நல்லா கொதி வந்துக்கிட்டுருக்கு. இந்த நேரத்தில் தேவையான அளவிற்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். அதனோடு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவிற்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கோம். இப்போ நன்றாக கொதி வந்துக்கிட்டுருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஒரு தக்காளியை ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிறோம். பிறகு கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவிற்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது பார்த்து குறைவான அளவிற்கு சேருங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறமேலுக்கு இது கூட்டு பதத்துக்கு இல்லாமல் குழம்பு பதத்தில் வந்துவிடும். தண்ணி ஊற்றியதற்கு பிறகு நன்றாக கிண்டி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அளவிற்கு நன்றாக கிண்டி விட்டுடுவோம். இப்பொழுது மூடி போட்டு வேக விடலாம். சுமாராக மூடி போட்டு ஒரு 4 நிமிடம் வேக விட்டதும் இப்பொழுது பார்த்திங்கன்னா நன்றாக கொதி வந்துகிட்ருக்கு. இப்பொழுது ஒரு 6 பூண்டு பல் நசுக்கி வச்சுருந்தோம். அந்த நசுக்கி வச்சுருந்தக்கூடிய பூண்டு பல்லை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நன்றாக கிண்டி விட்டுக்கலாம். காயெலாம் இப்போ நன்றாக வெந்திருக்கு. முருங்கைக்காய் ஒரு பாதி அளவிற்கு பாதி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம உரித்து வைத்திருக்கக்கூடிய முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நன்றாக கிண்டி விட்டுக்கலாம். நன்றாக கொதி வந்துகிட்ருக்கு. கலரிங்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வீட்டிலேயே தயார் செய்த சாம்பார் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். வேறு எந்த கலரிங் சேர்க்கல. ரொம்ப பிரமாதமான கலரிங்கில் இருக்குது. கடைகளில் இருக்கும் மசாலா பொருட்களை தவிர்ப்பது நல்லது.
வீட்டில் தயாரிப்பது சிறந்தது, ஆரோக்கியமானது. 2 கரண்டி அளவிற்கு வேக வைத்த துவரம்பருப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நன்றாக எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அளவிற்கு நன்றாக கிண்டி விட்டுக்கலாம். இப்பொழுது மிளகு, சீரகம், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் நல்லா நசுக்கி அதையும் இப்பொழுது இதை சேர்த்துக்கிறோம். இப்பொழுது சுவைக்காக ஒரு அரை குழிக்கரண்டி அளவிற்கு பால் சேர்த்துக்கிறோம். சேர்த்து எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அளவிற்கு நன்றாக கிண்டி விட்டுக்கலாம். கருவேப்பிள்ளை 1 கொத்து சேர்த்துக்கிறோம். இப்பொழுது வடகம் வறுத்துக்கலாம். ஒரு இரும்பு கடாயை வைத்து அதில் தேவையான அளவிற்கு எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடானதற்கு பிறகு நெல்லிக்காய் அளவு உள்ள ஒரு உருண்டை அளவிற்கு வெங்காய வடகத்தை நல்லா தூளை உதுத்து வச்சு நன்றாக வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நன்றாக வறுந்துடுச்சு. இங்கே நமக்கு கூட்டம் நன்றாக தயாராகிடுச்சு வெந்து. இப்பொழுது வறுத்தெடுத்த வடகத்தை, வெங்காய வடகத்தை சேர்த்துக்கலாம். கூட்டில் சேர்த்து நன்றாக கிண்டி விட்டுக்கலாம். இப்பொழுது நமக்கு நன்றாக பாருங்கள், கலரும் பிரமாதமாக இருக்குது. முந்திரி பருப்பும் நன்றாக வெந்து வந்திருக்கு. இப்பொழுது நமக்கு சுவையான முந்திரி பருப்பு கூட்டு தயார். சுவையும் மணமும் ஆரோக்கியமும் நிறைந்த முந்திரி பருப்பு கூட்டு. நன்றி.